போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ரீட்டா மேரி மற்றும் குடும்பத்தினர். அருள்சாமி 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நல்ல மனதோடு சிந்தனைகளோடு நம்முடைய வாழ்வையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெற பொருட்டு பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், புற வாழ்க்கைக்காக, ஊன் இயல்புக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் என் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காய் சிலுவையில் மரித்த என் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். இரத்தத்தால் என்னை கழுவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லையே. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரோமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். 26 இறை வார்த்தைகள் 1-9 முடிய. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோவாக்கியுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீர் ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் இட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனத்தை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினருடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில்
இக்கோவிலை சீலோவைப் போல் ஆக்குவேன். இந்நகரை உலகின் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்த போது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து இனி கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம் பேரன்பினா எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே உம் பேரன்பினா எனக்கு பதில் மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும்? ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, உம் பேரன்பினார் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினார் எனக்கு பதில் மொழி தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்றைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பெயராலும் ஆண்டவர் பெயராலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு மதிப்பே இல்லையா என்ற அந்த மதிப்பை பற்றி நாம் இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு எடுத்துரைக்கிறார். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு கொடை, அந்த கொடைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு ஞானத்தில் வளர்ந்தார், அறிவில் வளர்ந்தார், இரக்கத்தில் வளர்ந்தார், அன்பில் வளர்ந்தார், ஒழுக்கத்தில் வளர்ந்தார். இவ்வாறாக ஆண்டவரை பற்றி நாம் சொல்லுகிறோம். லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரத்திலே 52வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசுவினுடைய ஞானம் எப்படி வந்தது என்று இன்றைய அந்த பெரியவர்கள் வியப்பில் ஆழ்கின்ற பொழுது, கேள்விகளை கேட்கின்ற பொழுது, அவர் இவ்வாறாக வளர்ந்ததனால் அவருடைய வாழ்வில் அந்த ஞானம் வந்தது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே ஒருவருடைய வாழ்க்கையில் மதிப்பு எப்படி வரும் என்று சொல்லுகின்ற பொழுது, பணத்தினால் அல்ல, பொருளினால் அல்ல, மற்ற ஆசைகளால் அல்ல. ஒருவருடைய வாழ்வினுடைய மதிப்பு எப்படி வருகிறது என்றால், அவர் நானும் வளர வேண்டும், என்னோடு இருக்கின்றவர்களும், என்னுடைய குடும்பமும், என்னுடைய சமுதாயமும், என்னுடைய ஊரும், என்னுடைய நாடும் வளருகின்ற ஒரு முயற்சியை, வளருகின்ற ஒரு நிலையை கொடுக்கின்ற பொழுதுதான் அவரிடத்திலே அந்த மதிப்பு மலரும் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் அந்த மதிப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அளித்திருக்கிறார். எனவே அந்த மதிப்பை நாம் இன்றைய கால சூழ்நிலைகளில் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இறைவன் கொடுத்த அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறோம், அருளை பெற்றிருக்கிறோம், கொடையை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சொந்த ஊரில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரு போனாலும் சரி, சொந்த ஊர்ல இப்படி வாழ்ந்த மனுஷன் இப்ப இப்படி வாழுறானே என்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்மை ஆழ்த்துமே தவிர, சிந்தனையில் யோசிக்குமே தவிர, அவர் வளர்ந்து விட்டானே என்ற ஒரு பெருமை நம்மிடத்தில் இருக்காது, பொறாமைதான் நம்மிடத்தில் இருக்கும். எனவேதான் நான் வாழ்ந்தால் போதும், நான் உயர்ந்தால் போதும், மற்றவர் எனக்கு கீழே தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்திகளை நாம் இன்று நம்முடைய எண்ணங்களில், சிந்தனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்திலே பார்க்கிறோம், தந்தையானவர் குடிக்கக்கூடியவராக இருக்கிறார், அம்மா நல்ல வேலை உழைப்பாளியாக இருக்கிறார், அவரோடு இருக்கின்ற சகோதரர்கள் எல்லாம் படிக்கக்கூடியவர்களாக அங்கே இங்கும் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த தாயானவர் இந்த குடிகார மனிதனை வைத்து, கணவரை வைத்து, தன்னுடைய பிள்ளைகளை அவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உயர்த்துகிறார். இவ்வாறாக உயர்த்துகின்ற அந்த குடும்பத்தை, அங்கு இருப்பவர்கள் குடிகார குடும்பம், இந்த பிள்ளைகள் எப்படி இவ்வளவு இதாக படிக்கிறார்கள், எப்படி இவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள் என்ற ஒரு செய்தியிலே, ஒரு நிலைகளிலே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற நாம் இவ்வாறாக தான் யோசித்து கொண்டிருக்கின்றோமே தவிர, நாம் வளர்ந்தது போல வளர்ந்திருக்கிறார்கள் என்ற பாராட்டக்கூடிய ஒரு மனநிலை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அந்த தாய் தன்னுடைய கணவரை அவர் ஜபத்தில் ஆழ்த்துகின்ற பொழுது, விசுவசிக்கின்ற பொழுது, எப்படியாவது ஒரு நாள் என்னுடைய கணவர் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவார் என்ற அவருடைய முயற்சியையும் அவருடைய உழைப்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது, அந்த பிள்ளைகள் நல்லபடியாக அதை உணர்ந்து படிக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் வெற்றி அடைகின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம்.
இறைவனுடைய தாயை தேடி வந்திருக்கிறோம். அன்னை மரியாளை தேடி வந்திருக்கிறோம். நம்மை அனைவரையும் சுமப்பவராக இருக்கிறார். சுமைகளோடு வந்து இருக்கின்ற உங்களுக்கு சுகம் தருபவராக இருக்கிறார், குணமளிப்பவராக இருக்கிறார், ஆசீர்வாதம் தருபவராக இருக்கிறார். எதற்கு என்றால், நீ மனமாறி என்னுடைய வாழ்வை பெற்றுக்கொண்டு நான் வாழ்ந்தது போல நீங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக, பிறரை பாராட்ட வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியை இறைவன் தன்னுடைய தாயின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். நினைத்து பாருங்கள், நாம் நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருக்கின்ற, நம்முடைய குடும்பத்தில் வீட்டில் இருக்கின்ற நம்முடைய நிலைப்பாடுகள் எவ்வாறாக இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் விடை கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் இறைவன் உங்களுக்கு அந்த கொடையையும் நாணத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் சரிவர பயன்படுத்தாத பொழுதுதான் அவர்கள் இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே என்ற ஒரு மனநில கண்ணோட்டத்தோடு, பொறாமை உள்ள ஒரு மனநிலைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இறைவன் நமக்கு எடுத்து சொல்கிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஞானம் வந்தது போல நம்முடைய வாழ்வுக்கும் இறைவன் பல கொடைகளை, திறமைகளை, ஆசீர்வாதங்களை நமக்கும் கொடுத்திருக்கிறார். எனவே நாமும் இறைவன் கிறிஸ்து அவர் வாழ்ந்தது போல நாமும் அந்த மனித நிலையில் இறைவன் நமக்கு கொடுத்த கொடைகளை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து, பாராட்டி, அன்பு செய்து, உதவி செய்து, இரக்கத்தோடு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, எதற்காக வாழ்கிறோம்? கவலைகளோடு கண்ணீரோடு இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார் கிறிஸ்து என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி உன்னில் நிலைத்து இருக்கிறது. நீ துக்கத்தையும் துன்பத்தையும் தேடி போகாதே, மகிழ்ச்சியை தேடிப்போ. உன்னுள் இருக்கின்ற மகிழ்ச்சி உன்னை விட்டு எப்பொழுதும் பிரியாது. ஏனென்றால் உன்னுள் இருக்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவே, உன்னுள் மகிழ்ச்சி அன்னை மரியாளே, உன்னுள் இருக்கின்ற மகிழ்ச்சி இறை வார்த்தையே, உன்னுள் இருக்கின்ற மகிழ்ச்சி ஜெபமாலையே, உன்னுள் இருக்கின்ற மகிழ்ச்சி இறைவனுடைய அருளே என்பதை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது, அறிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் யார் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நாம் பாராட்டுவோமே தவிர அவர்களை உதாசனப்படுத்த மாட்டோம். இன்றைய இறைவனுடைய அந்த ஊரிலே, சொந்த ஊரிலே அவர்கள் உதாசனப்படுத்துகின்ற வார்த்தைகளை பார்க்கின்ற கிறிஸ்து அங்கு எந்த ஒரு வல்ல செயல்களையும் செய்யவில்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர்களில் நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார். நீங்களும் நம்பிக்கை அற்றவர்களாக அல்ல, நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். இறைவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார் இந்த தாய் அன்னை மரியாள் வழியாக. எனவே அவருடைய இதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ இந்த தெய்வீக திருப்பலிலே நம்மை அர்ப்பணிப்போம். இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். வாழ்வில் பொறாமைகளால் அல்ல, கோபத்தால் அல்ல, ஆணவத்தால் அல்ல, தற்பெருமைகளால் அல்ல, சோம்பேறிகளால் அல்ல. இறைவன் கொடுத்த கொடைகள் ஏகப்பட்டவை. அந்த ஏகப்பட்டவைகளை வைத்து நீங்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ இறைவனுடைய அருளை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். என்னையே காணிக்கையா இற்றிடவே வேண்டுகிறேன், மன்னவாவும் பீடத்திலே மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும் என்னையே காணிக்கையா. என்னிடத்தில் ஏதும் இல்லை, சொந்தம் கொள்ள எதுவும் இல்லை, என்னைத்தான் தந்திடவே என் மனம் ஏங்கிடுதே. ஏழை என்று ஏங்கினேன், ஏற்றுக்கொள்ளுமே. பாவி என்னை தேர்ந்தவா, பரிசா என்னை தருகிறேன். என்னையே காணிக்கையா ஏற்றிடவே வேண்டுகிறேன், மன்னவாவும் பீடத்திலே மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லா பல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறு நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு எங்களை இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளாரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் நாங்கள் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே தீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மெய்ப்பலிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நாளில் உமது சன்னிதானத்தில் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குணத்துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே புகழ் ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மேலும் வயநாட்டிலே இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த ஊரில் என்னை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அங்கு நான் வல்ல செயல்கள் செய்யவில்லை என்று சொன்ன கிறிஸ்து இதோ உன்னுள் நிறைவாக இருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை ஆசிர்வதிக்கிறார். எதற்கு மதிப்பில்லாமல் இருக்கிறாய் என்பதை யோசிக்க செய்த கிறிஸ்து, யோசித்துப்பார் உன்னுடைய வாழ்க்கையை என்று ஒவ்வொரு தடவையும் மனமாற்றம் அடைய நமக்கு இந்த திருப்பலின் வழியாக உதவி செய்கிறவர் இவரே. இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரிவும் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லக்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தையே, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ரீட்டா மேரி மற்றும் குடும்பத்தினர். அருள்சாமி 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி